So, good morning all. Today we are going to see about static data members and static member functions. So, static அப்படினாலே வந்து not moving or not changing அதுதான் வந்து நம்ம static அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக சி லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நார்மல் வேரியபிள்ஸுக்கும் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். நார்மல் வேரியபிள்ஸ்ன்றப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ், அதாவது அந்த ஸ்கோப் ஆஃப் தட் வேரியபிள் வந்து எப்படி இருக்கும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர அதை தாண்டி வந்து இருக்காது. ஸோ அது லிமிட் வந்து எப்படி இருக்கும்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏன்னு சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஏவோட வேல்யூ என்னவோ அது அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் வந்து அபைட் ஆகுமே தவிர அதற்கு வெளியில் வந்து இருக்காது. அப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, ஃபங்க்ஷன் 2 எழுதுறீங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் இன்ட் ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த ஏக்கு நீங்கள் வேறு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். வேறஸ் இப்போ நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எனக்கு அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும் அந்த ப்ரோக்ராமோட லைஃப் டைம் முடிய. இங்கே நான் ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மாற்றி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து மெம்பர்ஸை வந்து எங்கே கொடுக்குறோம், கிளாஸுக்கு உள்ளே டிஃபைன் பண்ணுறோம், தட் இஸ் டிக்ளேர் பண்ணுறோம். நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா டேட்டா மெம்பர்ஸ். அந்த டேட்டா மெம்பர்ஸை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாட்டிக்காக வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். தட் இஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர் இட் இஸ் யூஸ்ட் when we want to have a common data throughout the class. இப்போ வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா மெம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸுக்குள்ளே 2 டேட்டா மெம்பரை நான் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் நான் வந்து ஒரு 10 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க மெயின் ஃபங்க்ஷனில். அந்த 10 ஆப்ஜெக்ட்டுக்குமே அந்த 2 டேட்டா மெம்பரும் வந்து இட் அபைட்ஸ், ஓகே, அதாவது ஒர்க் ஆகும், ரைட்டா? ஸோ ஒவ்வொரு டேட்டா மெம்பர் ஒவ்வொரு ஆப்ஜெக்டில் இருந்தும் நான் அந்த 2 டேட்டா மெம்பரையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் த மெமரி இஸ் ஆல்சோ கிரியேட்டட் for each and every object with respect to that 2 data members separately. ஸோ ஒன்றுக்கு ஒன்று வந்து எனக்கு என்ன ஆகாது அப்படின்னு சொன்னால் there won't be any interconnection. If needed we can connect through message passing. நம்ம இப்போ அதை பற்றி பேச போகிறது இல்லை. பட் இந்த காப்பி ஆஃப் டேட்டா மெமரி அலோகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த 2 டேட்டா மெம்பர்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து அவைலபிளாக இருக்கும். பட் எனக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு டேட்டா மெம்பர் எனக்கு வேணும், பட் அது வந்து எனக்கு காமனாக அந்த த்ரூ அவுட் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் காமனாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு டேட்டா மெம்பர் எனக்கு வேணுன்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் டிக்ளேர் பண்ணலாம். That is called as a static data member. So it is a common data member that is available throughout the entire class. அப்போ அதோட ஸ்கோப் எப்படி இருக்க போகுது, throughout the lifetime of the program it is going to have its scope, not alone to a particular member function, ரைட்? ஸோ அப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிள் ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர் அப்படின்ற அந்த டேட்டா மெம்பரை வந்து ஷேர் பண்ணிக்கிடலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இட் வில் பி த சேம் ஃபார் when it is used by any of the objects, ரைட்? அதே ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம், எப்போவுமே வந்து ஒரு டேட்டா மெம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் வில் பி அசோசியேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஆப்ஜெக்ட். இப்போ அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டா மெம்பரை ஆக்சஸ் பண்ணணும், ஒரு பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா we have to invoke it ஃப்ரம் அவுட் சைட். அதாவது மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா we need to invoke. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏன்னு ஒரு டேட்டா மெம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ரைவேட் டேட்டா மெம்பர் இருக்குது. இப்போ அந்த ப்ரைவேட் டேட்டா மெம்பரை ஒரு பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன் வச்சு தான் நான் வந்து கெட் பண்ண முடியும். அதுக்கு டேட்டா இப்போ நான் கெட் பண்ண போகிறேன், கெட் டேட்டான்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் கெட் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் O1 அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ O1 டாட் கெட் டேட்டா ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும், அந்த ஏன்ற டேட்டா மெம்பருக்கு நான் வந்து ஒரு வேல்யூ நான் கெட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் இன்வோக் ஸ்பெஷலாக நான் இன்வோக் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு டேட்டா மெம்பர், ஒரு ப்ரைவேட் டேட்டா மெம்பரை நான் ஆக்சஸ் பண்ணவே முடியும். பிகாஸ் that value of A is available only for that particular object O1. இதே மாதிரி நான் n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வச்சும் நான் அந்த கெட் டேட்டான்ற ஃபங்க்ஷனை வந்து நான் இன்வோக் பண்ணி ஏக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இங்கே நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா ஒரு மெம்பர் டேட்டா மெம்பர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். பட் த வேல்யூ ஆஃப் தட் பர்டிகுலர் டேட்டா மெம்பர் இட் இஸ் காமன் டு ஆல் தி ஆப்ஜெக்ட். ஸோ யூஸ்வலாக அந்த வேல்யூ வந்து நம்ம என்னனாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பட் இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி இனிஷியலைஸ்டு டு 0 இன் மெமரி. ஸோ அதோட ப்ராசஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும், அதோடைய இனிஷியலைசேஷன் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகி எவ்ரி டைம் when the object is created, that is object is called, the value it will get changeable. It is changeable then and there, okay? So according to the creation of the objects it will be accessed.
ஸோ அந்த மாதிரியான ஒரு டேட்டா மெம்பர் தான் வந்து ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேட்டா மெம்பரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம எழுதக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா அதை வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு நார்மல் டேட்டா மெம்பருக்கு நம்ம எழுதக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு இன்வோக் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பரை நம்ம இன்வோக் பண்ண முடியாது. பிகாஸ் தோஸ் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இன்ஸ்பெசிஃபிக் டு எ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். தே ஆர் இன்வோக்ட் இன் ஸ்பெசிஃபிக் டு அ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். பட் நம்ம இங்கே பண்ண போகிறது ஒரு காமனாக அந்த கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டேட்டா மெம்பர் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் வேணும். அதுதான் வந்து ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா we can implement and see. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று நம்மளோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்குறப்போ கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர்ஸ் பார்க்கப்போ ஒரு கிளாஸ் ஹால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எழுதணும் இல்லையா. ஸோ அதே கிளாஸ் தான் இப்போ நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதோடைய லென்த் அண்ட் பிரெத்தை வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரைவேட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ லென்த்தை வந்து நம்ம இப்படி தான் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் டைமுமே. ஸோ லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே வந்து ப்ரைவேட்டாக டேட்டா மெம்பர்ஸ். தீஸ் ஆர் நார்மல் டேட்டா மெம்பர்ஸ். நம்ம எப்பவும் கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம், ரைட். ஸோ அதுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் அ மெம்பர் ஃபங்க்ஷன் டேரெக்டாக நான் இப்போ என்ன பண்ணுறேன், நமக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் தெரியுமே, அதனால் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே நான் இப்போ அசைன் பண்ண போகிறேன். ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு அண்ட் பிரெத் இஸ் ஈக்குவல் டு அசைன் பண்ணிட்டோமா. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து ஒரு ஏரியா கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த ஏரியா கால்குலேஷனுக்கு வந்து இங்கே நம்ம ஒரு CO ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றோம். இப்போது லென்த் இன்ட்டு பிரெத் இதுதான் வந்து நமக்கு ஏரியா கொடுக்க போகுது, ரைட். ஸோ இது வந்து ரிட்டர்ன் டைப் இருக்கிறதுனால நான் ரிட்டர்ன் 0 கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் நான் வந்து இப்போது க்ரியேட் பண்ண உடனேயே, அதாவது H1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுமே நம்ம இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் H1க்கு நான் 2,3 வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எழுதிருக்கிறதுனால the values will be assigned here, right. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், H2 அப்படின்ற ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம். 3 ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் இதே கிளாஸுக்கு. halls and H3 இப்போது 7,8 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, வேறு வேறு வேல்யூஸ் கொடுத்து 3 ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிருக்கோம் ஜஸ்ட் டு மேக் அ டிஃப்ரென்ஸ், ரைட், ஷோ த டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஜஸ்ட் நம்ம அசைன் தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் வந்து ஏரியான்ற ஃபங்க்ஷனை வந்து இப்போ கால் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து h1.area அப்படின்ட்டு இன்வோக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு H1உடைய 2,3ன்ற வேல்யூஸ் எனக்கு அசைன் ஆகி எனக்கு அதோடைய ஏரியா தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கேன் ஹேவ் திஸ். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், அந்த ஏரியா 6ன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ இதே இது இப்போ நான் அடுத்து H2 வச்சு இதே ஃபங்க்ஷனை வந்து இப்போ நான் இன்வோக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னு பாருங்கள், H2 அண்ட் H3 நம்ம 3யுமே வந்து கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் லைன் நியூ லைன் போகிறதுக்காக எண்டல் கொடுத்துருக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து h1.area நான் கால் பண்ணுறப்போ ஏரியா 6ன்னு பிரிண்ட் ஆகுது. h2.area கால் பண்ணுறப்போ ஏரியா 20 பிகாஸ் 4 into 5 அண்ட் h3.area கால் பண்ணுறப்போ 7 into 8 56ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதில் நம்ம இந்த ரெண்டுமே லென்த் அண்ட் பிரெத் அப்படின்னு இருக்கிற ரெண்டுமே வந்து நார்மல் டேட்டா மெம்பர்ஸ் விச் ஆர் கிவன் அண்டர் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அண்ட் இன்வோக்டு த்ரூ area that invoked through 3 objects h1, h2, h3 using a public member function area, right. அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த h1 அப்படின்ற அந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த ஏரியாவை இன்வோக் பண்ணுறப்போ தான் நமக்கு வந்து லென்த் அண்ட் பிரெத் கால்குலேட் ஆகி வருது. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் அப்படின்றதுக்கான ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை ஹால்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த கவுண்ட்டை வந்து இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஓவராலாக இந்த ஹால்ஸுன்ற இந்த கிளாஸுக்கு டோட்டலாகவே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இப்போ காமனாக டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கேஸில் நான் என்ன பண்ணலாம், அதை வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக்ன்றது ஒரு கீவேர்ட், ரைட். ஸோ அதை வந்து நம்ம இப்போ டேட்டா மெம்பர் க்ரியேட் பண்ண போகிற டேட்டா மெம்பர் வந்து எப்படி அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான டேட்டா மெம்பர் சொல்கிறதுக்காக நான் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட்ன்ற அந்த டேட்டா மெம்பருக்கு கொடுக்குறேன். அதையும் நம்ம ப்ரைவேட் டேட்டா மெம்பராக தான் கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் அ டேட்டா மெம்பர்.
ரைட். அதனால தான் நம்ம வந்து ஹால்ஸ் அப்படின்றதுக்கு கிளாஸுக்கு உள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அண்ட் ப்ளீஸ் நோட் தட் ஹியர் ஒன்லி வி ஆர் டிக்ளேரிங் அண்ட் வி ஆர் நாட் அசைனிங் த வேல்யூ. அதாவது டிஃபைனிங் த வேல்யூ அது வந்து இங்கே நடக்கலை. இங்கே ஜஸ்ட் டிக்ளரேஷன் மட்டும்தான் பண்ணுறோம். ரைட். ஸோ இப்போ நம்ம ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த என்ன சொன்னோம், ஸ்டாட்டிக் அப்படின்ற டேட்டா மெம்பர் வந்து த ஸ்கோப் ஆஃப் திஸ், த வேல்யூ ஆஃப் திஸ், it must be available throughout the class, and whatever may be the object, it should be common and shareable for all the objects ன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ கண்டிப்பாக இதை நம்ம என்ன தான் பண்ணணும், மெயினுக்கு வெளியில் தான் நம்ம வந்து கிளாஸுக்கு வெளியில் அண்ட் மெயினுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த வேல்யூவை டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ அப்படி நம்ம பண்ணுறப்போ we need to tell the compiler that this value it belongs to which class அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இல்லையா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், as that we define a function outside the class, ஒரு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் நேமை சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பருக்கு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலி let me give the value as 0. ரைட். இது 0 தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம என்ன வேல்யூனாலும் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி இன் மெமரி இட் வில் பி இனிஷியலைஸ் டு 0. நம்ம யூஸ்வலாக எந்த வேல்யூவும் ஒரு வேரியபிளுக்கு கொடுக்கல அப்படின்னா அதுக்கு கார்பேஜ் வேல்யூவாக தான் அந்த வேல்யூ வந்து மெமரியில் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் இல்லையா. பட் அப்படி இல்லாமல் இதோடைய வேல்யூ மெமரியில் எனக்கு 0ன்னு இனிஷியலைஸ் ஆகிருக்கும். பட் இந்த வேரியபிளுக்கான வேல்யூ இனிஷியலைசேஷன் வந்து நீங்கள் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம ரன் பண்ணி பார்க்குறச்சு நமக்கு தெரியும். இப்போ இது வந்து என்னது, இட் இஸ் அ ஸ்டாட்டிக் data member which is defined, whose value is given outside the class. ரைட். இப்போ இந்த மாதிரியான ஒரு டேட்டா மெம்பரை நான் என்ன பண்ண முடியாது, டெஃபினட்டாக நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது ப்ரைவேட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம எப்போவுமே ப்ரைவேட்டுக்குள்ளே ஒரு டேட்டா மெம்பர் கொடுத்தோம் அப்படின்னா பப்ளிக் மூலமாக தான் நம்ம பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி தான் இதை ஆக்சஸ் பண்ணணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர் விச் இஸ் ஆல்சோ கிவன் அண்டர் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ன்றப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒரு பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன் நம்ம எழுதி ஆகணும் இல்லையா. அதை தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். ஸோ தேட் ஆல்சோ மஸ்ட் பி கிவன் ஆஸ் அ ஸ்டாட்டிக் வேல்யூ, ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ அப்போ ஸ்டாட்டிக் இன்ட், இப்போ இந்த கவுண்ட் என்ன அப்படின்றத நமக்கு ஷோ தான் பண்ணணும். ஸோ நான் வந்து ஷோ கவுண்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எழுதிக்கிறேன். ரைட். ஸோ இதை நீங்கள் வாய்டு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எதுவும் ரிட்டர்ன் பண்ணல, நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஷோ மட்டும் பண்ணுறோன்னு வச்சுப்போமே. அப்போ சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்க, தி டோட்டல் ஹால் கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்பிளே மட்டும் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஓகே. அண்ட் ஒவ்வொரு தடவை எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவும் இந்த கவுண்ட் வந்து எனக்கு என்ன, ஏன்னா அப்போனா தான் நமக்கு டோட்டல் கவுண்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு தடவை இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவும் எனக்கு என்ன பண்ணணும், இந்த கவுண்ட்டை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் நடக்கிறப்ப தான் எனக்கு இந்த வேல்யூஸ் அசைன் ஆகும். அப்போ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்போ க்ரியேட் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் இங்கே நம்ம மெயினில் பண்ணுறப்போ ஒரு தடவை நம்ம இதை க்ரியேட் பண்ணுறப்பவும் ஆட்டோமேட்டிக்கலி இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் கால் நடக்கிறப்பவே எனக்கு என்ன பண்ணிடணும், இந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்போனா தான் எனக்கு கவுண்ட்டை வந்து ட்ராக் பண்ண முடியும், எத்தனை ஹால்ஸ்ன்றது எனக்கு கரெக்டாக ட்ராக் பண்ண முடியும். காட் இட். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறோம். அண்ட் இங்கே வந்து நம்ம ஷோ மட்டும் தான் பண்ண போகிறோம். ரைட். இப்போது இங்கே நம்ம பப்ளிக்காக ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு, ப்ரைவேட்டாக ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர் கொடுத்தாச்சு, எல்லாமே நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இதோடைய வேல்யூவும் நம்ம இங்கே அசைன் பண்ணிட்டோம், 0ன்னு சொல்லி அசைன் பண்ணிட்டோம். இப்போ மெயினில் இருந்து நான் இந்த ஷோ கவுண்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு எத்தனை கவுண்ட்டுன்ற அந்த டேட்டா வந்து எனக்கு கிடைக்கும் அவுட்புட்டில் இல்லையா. ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம்? யூஸ்வலாக நம்ம எந்த ஒரு பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன்னாலும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஒரு டாட் ஆப்ரேட்டர் வச்சு இன்வோக் பண்ணுறது மூலமாக தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா. பட் இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம், இந்த H1 ஆப்ஜெக்டோடைய ஏரியா என்ன, இந்த H2ஓட ஏரியா என்ன அப்படின்ற அர்த்தம் வந்துடும். பட் நம்ம என்ன பார்த்தோம், இது எது காமன் ஃபார் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் கிளாஸ், இந்த என்டையர் கிளாஸுக்கும் அது காமன் அப்படி தானே. அப்போ அந்த கிளாஸுடைய அந்த நேம் அண்ட் தென் த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். இப்போ நம்ம ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் மட்டும்தான் பண்ண போகிறோம், ஃபைனலாக கால் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன வருது, த டோட்டல் கவுண்ட் இஸ் 3 அப்படின்ட்டு வருது. இங்கே நம்ம எப்படி கால் பண்ணுறோம், ஏதாவது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கோமா, இல்லை.
ஏன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த பர்டிகுலர் அந்த கவுண்ட் அப்படின்ற வேல்யூ அசோசியேட் படலை. ஓகே, ஸோ அப்படி ஒருவேளை நம்ம 1-to-1 அசோசியேஷன் இருந்துச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கூட அப்படின்னா நான் h1 டாட் ஷோ கவுண்ட் ஆஃப் h2 டாட் ஷோ கவுண்ட் ஆஃப்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம், கால் பண்ணலாம். பட் இதை அப்படி கால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கவுண்ட் அப்படின்ற அந்த வேரியபிள் வந்து டேட்டா மெம்பர் வந்து இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர் விச் இஸ் காமன் ஃபார் ஆல் தீஸ் 3 ஆப்ஜெக்ட்ஸ். அதனால நான் என்ன பண்ணுறேன், அந்த பர்டிகுலர் கிளாஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லணும் கம்பைலருக்கு. அதனால ஹால்ஸ் அப்படின்ற அந்த கிளாஸ் நேமை சொல்லி அது வந்து அதில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் ஷோ கவுண்ட்ன்ற அந்த ஃபங்க்ஷனை தான் நான் மீன் பண்ணுறேன், அதை தான் நான் கால் பண்ணுறேன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்படி எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வாண்ட் டு இன்வோக் எ ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர் அப்படின்றது வந்து இட் வில் பி அவைலபிள் காமன் ஃபார் ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் த்ரூ அவுட் தி லைஃப் டைம் ஆஃப் த என்டையர் ப்ரோக்ராம் அண்ட் இட் இஸ் அ காமன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் அதை வந்து இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இட் கேன் பி ஒன்லி டிக்ளேர்ட் இன்சைட் த கிளாஸ் அண்ட் இட் கேன் பி ஒன்லி டிஃபைன்ட் அவுட் சைட் த கிளாஸ். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்கலி த வேல்யூ ஆஃப் கவுண்ட் வில் பி இனிஷியலைஸ்டு டு 0. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துருக்கோம். அண்ட் இதில் மெயின் ஒரு டிஃப்ரென்சியேஷன் என்ன நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன்னா, இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு இங்கே, த டோட்டல் ஹால் கவுண்ட் இஸ் 3ன்னு வந்திருக்கு. ஏன் 3ன்னு வந்திருக்கு, ஏன்னா நம்ம வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். ஸோ 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். h1 டாட் ஏரியா இப்போ எனக்கு இந்த லைன் எனக்கு வந்து கால் ஆன உடனேயே கன்ஸ்ட்ரக்டர் கால் நடந்த உடனேயே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து லென்த் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு அசைன் ஆயிரும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் ப்ளஸ் வந்துடும். கவுண்ட் ப்ளஸ்னு ஒன்று 0 இப்போ எனக்கு என்னவாயிரும்னா 1ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ரைட், இப்போ அடுத்து அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ அடுத்து திரும்ப என்ன ஆகும், மறுபடியும் இங்கே அசைன்மெண்ட் நடக்கும் அண்ட் கவுண்டோட வேல்யூ 1லேருந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அண்ட் மறுபடியும் h3 அப்படின்ட்டு கால் பண்ணுறப்போ கவுண்டோட வேல்யூ 2லேருந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் an object is called, that is created, automatically the count value gets incremented. ஏன்னா அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது இன்க்ரிமெண்ட் தான் பண்ணணுமா அப்படின்னா you can do whatever operations you want using this static data member. அது நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். இங்கே நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக இப்படி காமிச்சிருக்கிறேன். ரைட், இப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், we are going to show that just the incremented value நம்ம ஷோ பண்ணி காமிக்கிறோம். இப்போ இந்த வேல்யூவை ஃபார் எக்ஸாம்பிள் 0ன்னு இல்லாமல் நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லலாம் 15 சொல்லிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. now let me run and show. இப்போ நமக்கு என்ன வருது பாருங்கள், the count is 53. இப்போ நீங்கள் அசைன் பண்ணுறது நீங்கள் என்னனாலும் அசைன் பண்ணிக்கலாம் அண்ட் இதை வச்சு நீங்கள் என்ன ஆப்ரேஷன்னாலும் பண்ணிக்கலாம். இன்க்ரிமெண்ட் தான் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. தட் இஸ் யுவர் ஓன் வில் அண்ட் விஷ். பட் எனக்கு மெமரியில் எனக்கு இது இனிஷியலைஸ் ஆகிற வேல்யூ என்னவா தான் ஆகும், 0ல் தான் இனிஷியலைஸ் ஆகும். ரைட், ஸோ அசைன்மெண்ட் ஆஃப் திஸ் வேரியபிள் இட் டசன்ட் மேக் சென்ஸ், இட் டசன்ட் மேட்டர். Okay, so this is what a static data member and a member function, static member functions. Thank you.